ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் முளைக்கின்றது இல்லை கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து எஸ்எஸ்சி ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் எனி டிகிரி ஹோல்டருக்கான ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படிம்பாங்க. மெஜாரிட்டி இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடித்தவங்க எஸ்எஸ்சி ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, டெக்னிக்கலாக என்ன போஸ்டிங் இருக்குது, எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் வந்து எதோட சிலபஸ் எப்படி இருக்கும். இப்போ டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் முடித்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீம் முடித்தவங்க என்ன மாதிரியான ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம், அதில் எப்படி வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வந்து அதர் தன் அந்த ஒரு 3 ஸ்ட்ரீம் முடிச்சவங்க தான் டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து ட்ரை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அது ட்ரை பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பிகினராக இருக்க நிறைய பேருக்கு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எஸ்எஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சவங்க எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜாப் பொறுத்தவரையும் நிறைய வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎல்ல ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் சிஹெச்எஸ்எல், அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர், எம்டிஎஸ், இது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபர், கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி, இது மட்டும் இல்லாமல் நிறைய வேகன்சி வந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ அதில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான ஒரு ஜாப் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஇ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமே இந்த எக்ஸாம்ஸ் வருது உங்களுக்கு. பட் ரயில்வேல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே வராது. அது 2 வருஷம் கூடவா 3 வருஷம் கூடவா தான் வரும். பட் இந்த எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வருது. எலிஜிபிள் அப்படின்னா அதாவது ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். இந்த 3 தவிர அதர் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க யாருமே வந்து ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ஹோல்டர்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சில இடத்துல வந்து கேட்குறாங்க. ஸோ இதோட வேகன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. வாட்டர் டிபார்ட்மெண்ட், பவர் டிபார்ட்மெண்ட், ரயில்வே, இந்த மாதிரி ரயில்வே ரெலவென்ட்டானது, அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இது அண்டரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒரு சிலதில் ட்ரிபிள் முடிச்சவங்க மட்டும், ஒரு சிலதில் மட்டும் சிவில் முடிச்சவங்க, அந்த ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சிவில் முடிச்சவங்க மட்டும். இது மட்டும் இல்லாமல் வந்து மெக்கானிக்கலுக்கு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி வேகன்சி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். சப்போஸ் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிள் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் டிப்ளமோக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில இடத்துல இன்ஜினியரிங் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியரிங் பிளஸ் டிப்ளமோ 2 பேரும் ட்ரை பண்ணலாம். பட் டிப்ளமோக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஒரு சில இடத்துல இன்ஜினியரிங் ட்ரை பண்ண முடியாது, டிப்ளமோ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. சப்போஸ் ஃபுல் இன்டெப்தா தெரியணும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பத்தி நம்ம சேனல்ல இன்டெப்தா வீடியோ இருக்கு. வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை பொறுத்தவரையும் டயர் 1, டயர் 2, டயர் 1ல காமனான டாபிக் வரும். டயர் 2ல டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்டஸ் தான். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும். நிறைய வந்து மல்டிபிள் சாய்ஸ் கோர்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க உங்க ஃபீல்ட்ல வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி ஃபில் பண்ணி தரதான் இந்த எஸ்எஸ்சியோட ஒர்க்கே. ஸோ அந்த மாதிரி இருக்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வருஷமே இதுக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவு நல்ல வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு இதை பத்தி டீடைல் வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்ப நோட்டிபிகேஷன் வரும், எப்ப அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைலோட இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்க நீங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இல்லைப்பா நான் இந்த 3 ஸ்ட்ரீம் எடுக்கல, நான் இதை தவிர வேற ஏதாவது ஸ்ட்ரீம், அதாவது இந்த இசிஇ, ஐடி, சிஎஸ்சி, இல்லை வேற ஏதாவது மெக்கட்ரானிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிஎல் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது. அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எஸ்எஸ்சி ஜாப்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இதுல நிறைய போஸ்டிங் இருக்கு. அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிபிஐல இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ்ல இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது லெவல் பேஸ்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி டீடைல் வீடியோ 2025 பத்தி அப்டேட்டட் வீடியோ இருக்கு நம்ம சேனல்ல. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் இவங்க தான் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்தவரையும் மெஜாரிட்டியா இருக்க போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Tier 1, Tier 2 இந்த மாதிரி தான் இருக்கும். Tier 1லையும் ஜென்ரலான டாபிக் தான் வரும். Tier 2லையும் ஜென்ரலான டாபிக் தான், முக்கியமாக ரீசனிங், ஆப்டியூடு, ஜென்ரல் சயின்ஸு, இங்கிலீஷு, இந்த மாதிரியான டாபிக் தான் மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்க, ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் வந்து இந்த எஸ்ஐ லெவலுக்கு வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஹோப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து எஸ்ஐக்கான வேகன்சி வருது உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சி கீழே உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது. ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிம்பாங்க, ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள். பட் அதுக்கு 10th முடிச்சிருந்தா போதும். இது மட்டும் இல்லாமல் சிபிஓ எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. சிபிஓ எஸ்ஐ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி அப்படிம்பாங்க. முக்கியமாக இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எஸ்எஸ்எஃப், இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அங்கேலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம சேனலில் இதை பற்றி இன்டெப்த் வீடியோ இருக்கு. அதாவது சிபிஓ எஸ்ஐ பற்றி இன்டெப்த் வீடியோ இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுவும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் தான். பட் பிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு Tier 1 பிளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதை பத்தி டீடைல் வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th பேஸ்ல வர சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. +2 முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு இந்த போஸ்டிங்லாம் கிளரிக்கல் ரேஞ்சில் தான் வந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எம்டிஎஸ் போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க இல்லை ஸ்டெனோகிராஃபர்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. சோ இந்த மாதிரி எஸ்எஸ்சில இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ற டெக்னிக்கல் ஜாபும் இருக்கு. இல்ல இது மட்டும் இல்லாம எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபும் இருக்கு. பட் வந்து உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், உங்களால எது கிராக் பண்ண முடியும், டெக்னிக்கலா போகணுமா, டெக்னிக்கலுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, இல்ல எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போறீங்க அப்படின்னா சிஜிஎல் போறீங்களா, இல்ல பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்க, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் சேஞ்சுக்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ், ஜெனரல் சயின்ஸ் இந்த மாதிரியான டாபிக் தான் மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு. டெக்னிக்கலா ட்ரை பண்றீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கீங்களோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். மற்றபடி ஜெனரலான போஸ்டிங்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான டாபிக்ல தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பேங்க் ஜாப் நிறைய ட்ரை பண்றாங்க, டிஎன்பிசி நிறைய ட்ரை பண்றாங்க. பட் எஸ்எஸ்சி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்றது இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை பத்தி நீங்க சர்ச் பண்ணி ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.